இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போறது வறட்டு இருமலுக்கான உடனடி நிவாரணம், ஒரு இன்ஸ்டன்ட் ஹோம் ரெமெடி. இதுக்கு நம்ம இஞ்சியும் தேனும் தான் எடுக்க போறோம். இஞ்சி வறட்டு இருமலுக்கு பெஸ்ட் மருந்து. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். பெரியவங்களா இருந்தால் இதை எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த இஞ்சியில் நல்ல தோல் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு அந்த இஞ்சியில் ஒரு சின்ன ஸ்லைஸ், ஒரு மெலீஸாக ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதை நம்ம வாய்க்குள்ளே போட்டு உடனே விழுங்கிறாதீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு மென்று அதனுடைய ஜூஸ் அந்த தொண்டையில் ஃபுல்லாக நமக்கு படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அதை விழுங்கணும். அடுத்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். அந்த இஞ்சினுடைய அந்த சார் நம்ம தொண்டையிலே கொஞ்சம் நேரம் இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் தேன், அரை மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் தேன், இல்லாட்டா வெதுவெதுப்பான தண்ணி, இது மட்டும் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். நம்ம அந்த வறட்டு இருமல்னால இருமி நமக்கு தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்கும். இந்த இஞ்சி என்ன பண்ணோன்னா, இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதனால் அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு, அந்த வீக்கம், இதெல்லாம் அது குணப்படுத்தி அந்த காஃப் ரிஃப்ளெக்ஸஸ், அந்த இருமல் வரக்கூடிய அந்த அனிச்சையை அது கட்டுப்படுத்தும். சரி, இப்போ பெரியவங்க இந்த இஞ்சினுடைய அந்த உரைப்பு, அந்த காட்டத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்போ 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் அந்த இஞ்சி ஸ்லைஸை வாயில் போட்டு மெல்லுங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த இஞ்சை கிரேட்டரில் வச்சு நல்லா சீவிட்டு இந்த மாதிரி டீ ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம அந்த இஞ்சி சாரை மட்டும் நம்ம புழிஞ்சு தனியாக எடுத்து இது கூட கொஞ்சம் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு 1 டீஸ்பூன் கொடுக்கலாம். தாராளமாக 1 டீஸ்பூன் நீங்கள் கொடுக்கலாம். இதை மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுத்துட்டு இருங்க. அப்போது நமக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவங்களுக்கோ ராத்திரி நேரங்களில் தூங்க விடாமல் இந்த மாதிரி வறட்டு இருமல் வந்துச்சுன்னா உடனே ஒரு சின்ன ஸ்லைஸ் இஞ்சி கொடுங்க. இஞ்சி கொடுத்துட்டு வாயில் அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அப்படியே அந்த ஜூஸை குடிக்கட்டும். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த இருமல் அடங்கி நிம்மதியாக மறுபடியும் நம்ம படுத்து தூங்க போயிடுவோம். அப்போ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க, யாருக்கு வறட்டு இருமல் இருந்தாலும் இந்த மருந்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.